ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி vlog 450 சனிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ. இன்றைக்கி சனி பிரதோஷமும் கூட. சனி பிரதோஷத்துக்கு போகிறது அவ்வளோ நல்லது. அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் என் தங்கச்சியும் ஈவினிங் டைம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அருணாச்சலேஸ்வரர் கண்குளிர பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வந்தாச்சு. நாளைக்கு, அதாவது இன்றைக்கி தான் வாய்ஸ் கொடுக்குறேன், சிவராத்திரி, மகா சிவராத்திரி. எல்லோரும் கோயிலுக்கு போயிருங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டு ஒரு தொன்னையில் தயிர் சாதம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தேன். பிரதோஷ டைம் 4 to 6 அதுக்குள்ளே வீட்டில் சாமி கும்பிட்டேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. மாக்கோளம் போட்டிருந்தேன். தாமரை தான் கை வந்த கலை. எப்பவும் போல் தாமரை வரைஞ்சி விட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்தாச்சு வீட்டுக்கு. பசங்களுக்கெல்லாம் இட்லி ஊற்றணும். எனக்கு கோயிலில் ஒரு தொன்னை தயிர் சாதம் கிடச்சிது. வீட்லேயும் ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் தான் சாப்பிட போகிறேன். ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். டென்டல் கிளினிக் போயிட்டோம். வயிறெல்லாம் புண்ணாக இருக்குது, அதனால தான் வாய் புண்ணாக இருக்குது. கரெக்டாக சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பாடா கரெக்டாக சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு மருந்து மாத்திரைலாம் கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டேன். ஒயிட் ரைஸ் சாப்பிடும்போதெல்லாம் டயட்டில் ஒரு பெரிய கோடு விழுந்துருச்சுன்னு நினச்சேன். ஆனால் ஃபுட்டுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. சீ ஃபுட்டு மட்டும் சாப்பிடாதேனாங்க. இட்லியெல்லாம் ஊற்றிட்டேன். கிச்சன் இந்த நிலமையில் இருக்குது. இதை இந்த லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஆகுது. சாப்பாடு, சமையல், கிச்சனு இதுக்குள்ளேயே தான் உலகம் போகுது. என்னோடய உலகம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.